அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நான் என்ன தலைப்பு பேச போகிறேன் அப்படின்னா, கர்மா. எல்லாருமே கர்ம வினைகளோட பேஸில் தான் வாழ்கிறோம். ஒவ்வொரு மனித உயிர்களுமே பூமியில் பிறக்கிறது அவங்களோட முற்பிறவி கர்ம வினைகளின் பலனை அனுபவிக்கிறதுக்காக தான். ஸோ அதில் இந்த பிறவியில் எப்படி புதிய கர்மா சேருது, அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, அது நல்ல கர்மா எப்போ வரும், கெட்ட கர்மா எப்படி சேருதுங்கிறத பற்றின ஒரு பதிவு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன், பதிவிடுறேன். சரிங்களா? என்னென்னா, ஒருவரோட ஜாதகத்தில் ஒருவருக்கு சனி வக்கரமாகி திசை தொடங்கினால் அது கெட்ட கர்மாவை உண்டு பண்ணும். ஏன்னா சனி நீதிகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, சனி பகவான். ஸோ அந்த சனி பகவான் வக்கரமாகையில் அது ராகுவின் கட்டுப்பாட்டில் போயிடும். ராகு என்ன பண்ணணும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ராகு என்ன செய்யுமோ அதையத்தான் சனியும் செய்யும். சரிங்களா? ஸோ அப்போ சனி தசை ஒருவருக்கு தொடங்கினால் 19 வருஷம் தசையில் அவர் புதுசாக கர்மாவை சேர்த்துவார், பாவ செயல்கள் செய்வார், அதனால் கர்மா வரும். இன்னொரு விஷயம், சனி வக்கரம் இல்லாமல் நேர்கதியில் செல்றப்ப அந்த ஜாதகத்தில் வக்கரம் இல்லாத சனி தசை தொடங்கினால் அவங்களுக்கு என்ன ஆகுனா, போன பிறவியோட கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்காக அவங்க பிறந்திருக்காங்க. ஸோ அந்த கர்மாவை குறைச்சிக்கிட்டு மைனஸ் பண்ணிட்டு போவாங்க, நேர்மையாக வாழ்வாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு போன பிறவி கஷ்டங்கள்லாம் இருக்கும். நான் இந்த பிறவியில் எந்த தவறுமே செய்யலை, ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிம்பாங்க சிலர். அது எப்படின்னா, சனி நீதிமான் இல்லையா, போன பிறவி கர்மாவை கழிப்பாங்க. ஸோ இந்த பிறவியில் அவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இதனோட பலன் நல்லது செய்ய செய்ய நம்மளுடைய கெட்ட கர்மாவோட தாக்கம் ஒரு 50% குறையும். எதையுமே சமாளிக்கிற அளவுக்கு சனி பகவான் வழிகாட்டுவார். சரிங்களா? கெட்ட கர்மா வர்றதுக்கு சனி வக்ரமாக இருக்கணும். இன்னொரு விஷயம், ராகு தசை. ஒருவருக்கு ராகு தசை தொடங்கினாலும் அல்லது ராகு புத்தி வந்தாலும் அந்த பீரியடில், அந்த ராகு புத்தி 2.5 வருஷம் நடக்கும். அந்த பீரியடு பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட கர்மா உருவாகும். ஸோ கர்ம வினைகள் எப்படி சேருதுன்னா, ராகு தசையிலும் ராகு புத்தியிலும் சனி புத்தியிலும் சனி தசையிலும் தான் கர்மா உருவாகும். ஸோ இதை நம்ம எப்படி தடுக்கணும்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆன்மீகத்தில் போயிடணும். ராகு புத்தி வரையிலையும் ராகு தசை தொடங்கியிலையும் ஆன்மீக ஈடுபாட்டில் போகிறப்ப நம்மளுக்கு அந்த தீய எண்ணங்கள்லேருந்து இறைவன் நம்மளை பாதுகாத்து சேஃப் ஜோனில் கொண்டுட்டு போவார். ஸோ இதன் மூலமாக நமக்கு கர்ம வினைகளை அதிகப்படுத்தாமல் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேசுகிறதே கர்மா எப்படி அதிகமாகுது, இப்பிறவியில் புதிய கர்மா எப்படி வருதுங்கிறது. ஸோ சனி தசை ராகு தசையில் கர்ம வினைகள் குறையணும்னா ஆன்மீகத்தில் அந்த தசை பீரியடில் அதிகமாக ஆன்மீகத்தின் வழியில் போகிறப்ப இறை வழிபாட்டின் மூலமாக கர்ம வினைகள் சேராமல் நம்ம தடுத்துக்கலாம். கர்ம வினைகள் சேர்க்காமல் இருக்கிறதே நம்மளோட வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். சரிங்களா? இன்னும் இதை பற்றின தெளிவான விளக்கங்கள் நான் ஒரு ஜாதகத்தை போர்டில் எழுதி உங்களுக்கு ஒவ்வொரு ஜாதகமாக அதில் எப்படி கர்ம வினைகள் வந்துச்சு, என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனி வர்ற அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு அதை விளக்கமாக சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய எதிர்கால பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட எதிர்கால பலனையும் தெரிஞ்சுக்கோங்க. மகாவிஷ்ணு ஜோதிட நிலையத்தின் சார்பாக அஸ்ட்ரோ கோகிலாவின் நன்றி, வணக்கம்.